அதே போல மூணாவது நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் தான் இந்த போஸ்ட் பார்ட்டம் வெல்பீயிங் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். எங்களுக்கு தெரியும் பிரெக்னன்சிக்கு பிறகு வருகிற ஒரு முக்கியமான சுச்சுவேஷன். ரைட், இது வந்து குழந்தை பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம் பிரெக்னன்சி பீரியட்லயே ஆரம்பமாகிரும். இதோடைய வெளிப்பாடு வந்து பிரெக்னன்சிக்கு பிறகுதான், டெலிவரிக்கு பிறகுதான் வெளிப்படுறதை நீங்க பார்க்கலாம். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக இருக்கலாம், அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸாக இருக்கலாம். நாங்க அந்த புழக்கத்துல சொல்லுவாங்க, பழைய ஆட்கள் சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜன்னி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கு எண்ணெய் கொண்டு பூசுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அது போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் வர நேரம் தான் அது செய்யறது உண்டு. அந்த அந்த ஜன்னி என்கிற விஷயத்துக்கு சரியான அந்த சைக்காலஜிக்கல் டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் அந்த டெலிவரிக்கு பிறகு வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. சில ஆட்களுக்கு டிப்ரெஷன் வரலாம், பெரும்பாலானவர்களுக்கு வரது டிப்ரெஷன் தான். ஆன்சைட்டியும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, சைக்கோசிஸ் ஃபீலிங் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறத பார்க்கலாம். ரைட், அதே போல நீங்க இத ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். வேர்ல்டு வைடா 10% பிரெக்னன்ட் விமனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது வேர்ல்டு வைடா. அதுல 13% விமன் ஹேவ் ஜஸ்ட் கிவன் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் மென்டல் டிசார்டர். அதே போல இது வந்து உலக நாடுகள் இருக்கிற விஷயம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரி, அதாவது இலங்கை மாதிரியான நாடுகளா இருக்கலாம், மூன்றாம் உலக நாடுகள் சொல்லுவோம். டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல ஈவன் ஹையர், இது வந்து கூடுதலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15.6% டியூரிங் பிரெக்னன்சி அண்ட் 19.8% ஆஃப்டர் சைல்ட் பர்த். சிலாக்களுக்கு இது பிள்ளை வயிற்றுல இருக்கிற நேரம் பிரெக்னன்சி பீரியட்ல 15.6%, பிரெக்னன்சிக்கு பிறகு, அதாவது ஆஃப்டர் சைல்ட் பர்த் டெலிவரிக்கு பிறகு நீங்க பார்க்கலாம் 19.8% இந்த நிலைமை அதிகரித்து போறத நீங்க பார்க்கலாம். இப்ப நாங்க பார்க்க வேண்டியது என்னென்றால், இந்த போஸ்ட்மார்ட்டம் வெல்பீயிங்னு சொல்லி நாங்க பார்க்குற நேரம் முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பிரெக்னன்சிக்கு பிறகு வர இந்த சிம்டம்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட், அதுல நாங்க இந்த ஃபர்ஸ்ட் அதாவது நாங்க சொல்லுவோம் ஃபியூ டேஸ் டு அ வீக், ஒரு டெலிவரி முடிஞ்சு 2-3 நாள்ல இருந்து ஒரு ரைட் ஒரு குறிப்பிட்ட வீக், ரைட், பிள்ளை பிறந்து ரைட் ஒரு 1 to 2 வீக்ஸ் ஆகிற நேரம் இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் சில ஆட்களுக்கு இருக்கும். ரைட், அப்படி இருந்தா நாங்க அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்றது இல்ல, பேபி ப்ளூ சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். பேபி ப்ளூஸ் என்று சொல்லுவோம் நாங்க இதுக்கு. அதாவது விச் இஸ் ஒன்லி a few days to a week or 2 after your baby is born. ரைட், அந்த 1 or 2 வீக்ஸுக்குள்ள இருக்கிறத நாங்க இதை சொல்றது. இதுல சில ஆட்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கலாம். மூட் ஸ்விங்ன்றது மனோநிலையில ஏற்படுகின்ற மாற்றம். அதாவது சில நேரம் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க, டல்லா ஃபீல் பண்ணுவாங்க, பயமா ஃபீல் பண்ணுவாங்க. அதே போல சில ஆட்களுக்கு ஒரு ஷை ஃபீலிங் ஒன்று இருக்கும். இந்த மூட் வந்து ஸ்விங் ஆகிறத நீங்க அவதானிக்க முடியுமா இருக்கும். அதே போல சில ஆட்களுக்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஆன்சைட்டின்றது பதகளிப்பு, பதட்டம் அல்லது தொடர்ந்து எரிச்சியான பயமும் ஒரு வகையான அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்கும். அதே போல சேட்னஸ், கவலை இருக்கலாம், காரணமே சொல்ல முடியாத கவலை இருக்கலாம், ஒரு வகையான எரிச்சல் உணர்வு காணப்படலாம். அதே போல அந்த என்ன உணர்வு என்று சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அலனும் போல தோணலாம், நிறைய கன்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதே போல சாப்பிடுறதுல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம், தூக்கத்திலையும் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கலாம். இது பொதுவாக இந்த பேபி ப்ளூ சிம்டம்ஸ் சந்தர்ப்பங்கள்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல நாங்க அவதானிக்க வேண்டிய விஷயம். நான் ஏன் இதை பேசுறோம் என்றால், இதுல இந்த பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிற பிரெக்னன்சியா இருக்கிற உமனா இருக்கலாம், அல்லது பிரெக்னன்சியை எதிர்பார்க்கிறவங்களா இருக்கலாம், அல்லது அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஹஸ்பண்ட்ஸா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம். தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை ஒரு சிம்பிளான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ரைட், அப்படி எடுத்துக்கொண்டால் இது அடுத்த கட்டத்துக்கு போறத நாங்க பார்க்கலாம். இப்ப இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல, ரைட், இந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல நாங்க இவங்களை ட்ரீட் பண்ணிட்டோம் என்றால் எங்களுக்கு ஈஸியா இவங்களை ரிகவர் பண்ணி கொள்றது கஷ்டம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதே போல அது அது எல்லாருக்கும் நல்லது. குறிப்பா பிள்ளைக்கும் நல்லதா இருக்கும், பேபிக்கும் நல்லதா இருக்கும், அந்த மதருக்கும் நல்லதா இருக்கும். ரைட், அதனாலதான் இந்த ஏர்லி ரெகக்னிஷனுக்காகத்தான் நான் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். அதே போல இது அடுத்த கட்டம் போகும் அப்படின்னு சொன்னால், இதனுடைய அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இது நாங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். ரைட், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்றது இது குறிப்பாக டிப்ரெஷன்ல ஒரு வகை. அதாவது பிரெக்னன்சி பீரியட்ல அல்லது குறிப்பாக பிரெக்னன்சிக்கு பிறகு 2 கிழமைக்கு பிறகு இந்த இந்த போட்டிருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் அதிகரிச்சுட்டு போகும் அப்படின்னு சொன்னால் நாங்க இதை போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஸ் மூட் அண்ட் சிவியர் மூட் ஸ்விங், ஒரு ஆளுக்கு தொடர்ந்து எரிச்சியான ஒரு மனச்சோர்வு நிலை காணப்படும். அதே போல
இந்த மூட் ஸ்விங் ஆகிறதையும் நீங்க பார்க்க முடியுமா இருக்கும். இது முதலாவது விஷயமாக நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க பார்க்கலாம், இந்த தொடர்ந்தேர்ச்சியாக அழுது கொண்டிருக்கிறது, குழந்தையோட பொண்டிங் ஏற்படுத்திக்கிறது கஷ்டமா இருக்கிறது, அதே போல ஃபேமிலியில இருந்து தூரமாக நினைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து தூரமாக நினைக்கிறது, ஹஸ்பண்ட்ல இருந்து தூரமாக நினைக்கிறது. ஹஸ்பண்ட சில நேரம் பிடிக்காது, வர வேணாம்னு சொல்லுவாங்க, அந்த வாசம் கூட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறவங்க இருக்கிறாங்க. அதே போல சாப்பிடறதுக்கு விருப்பம் குறைவா இருக்கும். அதாவது சில நேரம் அளவுக்கு மீறின சாப்பாடாக இருக்கும். அதாவது அந்த அவங்களுக்கு இருக்க அந்த இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுறதுக்காக சில நேரம் அளவுக்கு மீறி சாப்பிடுவாங்க. தூக்கத்துல பிரச்சனைகள் காணப்படலாம். அதை நாங்க இன்சோம்னியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில சந்தர்ப்பங்கள்ல அளவுக்கு அதிகமான தூக்கம் இருக்கும். அதை நாங்க ஹைப்பசோம்னியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல அளவுக்கு அதிகமான டயர்ட்னஸா இருக்கலாம். சக்தி குறைந்து போன மாதிரியான எனர்ஜி எல்லாம் லொஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டா இருக்கலாம். ரைட். அதே போல நார்மலா வளமையாக சந்தோஷம் ஏற்படுத்துகிற ஆக்டிவிட்டீஸ்ல எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்ல விருப்பமின்மையாக இருக்கலாம். ரைட். ஒரு வகையான கோபம் வரலாம், அளவுக்கு அதிகமான எரிச்சல் உணர்வு வரலாம். ரைட். அதே போல சில நேரம் அவங்களுக்கே ஒரு பயம் வரும். நான் ஒரு உண்மையிலே நான் ஒரு நல்ல மதரா, நான் ஒரு நல்ல மதர் இல்ல போலன்னு சொல்லி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நான் நல்ல ஒரு மதர் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வகையான எதிர்பார்ப்பின்மை, ஹோப்லெஸ்னஸ் ஃபீலிங் இருக்கலாம் அவங்களுக்கு. வொர்த் இல்லாத ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரலாம். ஒரு வகையான வெட்க உணர்வு வரலாம். அதே போல கில்ட்டி, குற்ற உணர்ச்சியில அவங்க குற்ற உணர்ச்சி வரலாம். நான் நான் வந்து ஒரு ஒரு கேப்பபிளான ஒரு மதராக இல்லை என்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக ஒரு திங்க் பண்றது கஷ்டமாக இருக்கலாம். கான்சென்ட்ரேட் பண்ண அவதானிக்கிறது கஷ்டமா இருக்கலாம். முடிவெடுக்கிறது கஷ்டமா இருக்கலாம். நீ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறது முடியாமல் இருக்கிறாம அவங்களுக்கு. சிலாக்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வகையான பதட்டம் அதிகரிக்கும். அதனோடு சேர்த்து ஒரு வகையான பேனிக் அட்டாக்கும் வரலாம். பேனிக் அட்டாக்ன்றது பீதி நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு சடன்லி ஏற்படுகின்ற ஒரு வகையான உணர்வு. அதாவது ஒரு ஒரு 2 to 10 minutes வரைக்கும் தான் இந்த உணர்வு காணப்படும். ஒன்று நான் மௌத்தாக போறேனோ, அல்லது வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதோ, அல்லது வந்து எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுதோ என்கிற ஒரு உணர்வு அது அன்கன்ட்ரோலபிளாக போயிட்டு ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 10 minutes தான் இருக்கும். அந்த சிவியரிட்டி அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல சில நேரம் ஒரு ஒரு வகையான ஃபீலிங் ஏற்படும். நான் எனக்கோ அல்லது என் பிள்ளைக்கோ ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்னஸ் ஏதாவது நடந்து கொள்வேனா, ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடுவேனா என்று சொல்லி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்படலாம். அதே போல தொடர்ந்தேர்ச்சியா ஒரு வகையான டெத் ஃபீலிங், மரணிக்கணும் சொல்லி சூசைடல் தாட்ஸ் அவங்களுக்கு ஏற்பட்டலாம். இந்த மாதிரியான நீங்க இது அன்ட்ரீட்டட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மே லாஸ்ட் ஃபார் மெனி மந்த்ஸ் ஓ லாங். சில நேரம் சில ஆட்களுக்கு இந்த டிப்ரெஷன் லெவல் ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு ஆரம்பிச்சுன்னா நாங்க போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்லுவோம். இது 3 month ஆகலாம். 3 monthக்கு பிறகு கூட ஒரு ஆளுக்கு வரலாம். நியர்லி புள்ள கிடைச்சு புள்ளைக்கு 1 வயசு வரக்காட்டியும் இந்த சிம்டம்ஸ் எப்ப வேணாலும் வரலாம் ஒரு ஆளுக்கு. சரியா? எப்ப வேணாலும் வரலாம். இது 3 மாசத்துக்கு பிறகும் ஆரம்பிக்கலாம், 2 கிழமைக்கு பிறகு ஆரம்பிக்கலாம், அல்லது 6 மாசத்துக்கு பிறகும் வரலாம். பட் 1 year வர காட்டி மீக்கிற இந்த பீரியடை நாங்க சொல்றது போஸ்ட்மார்ட்டம் பீரியட் அப்படின்னு சொல்லி தான் நாங்க சொல்லுவோம்.